சிம்ம ராசிக்கு வந்து இப்போ கடகராசியில் இருந்த அஷ்டம சனி இப்போ சிம்ம ராசிக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனம், பைக்கில் போகிறது, இல்லை காரில் போகிறது, இல்லை நம்ம ஒரு சைக்கிள்லே போனால் கூட ஒரு கல் தட்டி விட்டு அந்த சைக்கிள் நம்மளை படுக்க வைக்கும். அது மாதிரி சிம்மராசிக்காரங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக லாங்கில் போகிறதுனா பஸ்ஸில் போய்க்கணும். ஏதோ பட்டிக்காட்டு சைடு எப்படின்னா வண்டியில் போகலாம் வரலாம். அதே மாதிரி தாத்தா பாட்டி பெரியவங்க இது மாதிரி இருந்தால் ஆஸ்பத்திரி செலவு, விரை செலவு இது மாதிரி ஏற்படும். அப்பா அம்மாக்குள்ளே சண்டை சச்சரவு வரும். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். அதே மாதிரி பிள்ளைங்க படிப்பில் வந்து கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படும். எவ்வளோ தான் படித்தாலும் நமக்கு வந்து அந்த மைண்டில் போய் உட்காராது. அங்கே போய் பரீட்சைக்கு உட்காரும் போது அந்த நம்ம படித்ததே மறந்து போயிடும். அப்படிங்கிறப்ப நமக்கு அஷ்டம சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு. 30 வயசுக்குள்ளே இருந்தால் பிள்ளைங்களை பாதிக்கும். 30 வயசுக்கு மேலே இருந்தால் பெற்றவங்க, தாத்தா பாட்டி இது மாதிரி யாரை வேணுனாலும் பாதிக்கலாம் சிம்மராசி குடும்பத்தில். அப்படிங்கிறப்ப அந்த ராசி யாருக்கு நடக்குதோ சின்னவங்களாக இருந்தால் படிப்பில் கவனமாக நம்ம டியூஷன் வச்சு நல்லபடியாக படிக்க வைக்கணும். பெரியவங்களாக இருந்தால் வண்டி வாகனம் போக்குவரத்தில் இது மாதிரி ஒரு முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுல வந்து நம்ம இந்த சமயம் கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு நிறுத்தி வச்சுக்கணும். ஒரு சம்பளத்துக்கே நம்ம கூலிக்கே வேலைக்கு போகிறது நல்லதாக இருக்கும். அப்போ தான் நம்ம முதலீடு வந்து ஏதோ வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும். நம்ம முதல் போட்டு பிஸ்னஸ் பண்ணோம்னா இப்போத்தி சூழ்நிலை நமக்கு வந்து அதில் நஷ்டம்தான் அடையும். கடைசியாக அந்த 2.5 வருஷம் போகும்போது நம்ம வீடு நிலம் எதாவது விற்று தான் அதை தீர்க்குற மாதிரி நமக்கு வரும். அப்படிங்கிறப்ப இப்போ என்ன பண்ணணும்னா சிம்மராசிக்காரங்க வந்து கொஞ்சம் ஆஞ்சநேயரை கும்பிட்டுக்கிட்டு, இல்லை இவங்களுடைய குலதெய்வத்தையும் கும்பிட்டுக்கணும். மெயினாக குலதெய்வம் தான் முதல் இது. குலதெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு அமாவாசையில் வேணால் பௌர்ணமியில் குலதெய்வத்துக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்க. குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் போய் கும்பிட்டு வந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. ஆஞ்சநேயருக்கு வந்து வெத்தலை மாலை, துளசி மாலை இது மாதிரி போடுங்க. ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம எதுக்கு இதை போடுறோம் அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கத்தை நம்ம வந்து குறைச்சி கொடுப்பாரு. நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது. அவ்வளவுக்கா கஷ்டம் வந்தாலும் ஆஞ்சநேயர் வந்து பார்த்துக்குவார். அதனால வந்து சிம்மராசிக்காரங்க எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். கூட்டு பிஸ்னஸ் ஆகாது. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதும் இன்னும் 1 வருஷத்துக்கு ஆகாது. நம்ம வந்து கச்சிதமாக ஒரு நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், அதில் மேலே முதல் போடலாம். ஆனால் வண்டி வாகனம் இது மாதிரி வாங்குறதுல வந்து ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்திடுவார். அதனால் உங்களுக்கு ஏதாவது பழைய வீடு சரி பண்ண முடியலன்னா அதில் காசை போட்டு வேலை செய்யுங்க. இல்லை ஒரு பிளாட்டை வாங்கி போடுங்க, கடனை கட்டுங்க. 2வது மருத்துவ செலவு, ஏதாவது வயிற்றில் பிரச்சனை இல்லை காலில் பிரச்சனை அப்படின்னா ஒரு தரத்துக்கு பல தரம் டாக்டர் அணுகி நல்ல முடிவாக பார்த்து அவ்வளவுக்கு ஒன்றும் வராது, கத்தி வைக்கிற செலவு வராது. நீங்களாக அவசரப்படாத மாத்திரை மருந்துகளை சரி பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு கத்தி வைக்காதீங்க. மற்றபடி பயப்படுற மாதிரி அஷ்டம சனி ஒன்றும் பாதிப்பெல்லாம் கொடுக்காது. அதனால் பயப்படணுங்கிற அவசியம் தேவையில்லை.